அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மற்றொரு வழக்கில் கைதான நிலையில் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர வைக்கும் தகவல்கள் வெளிவந்தன. கடந்த 2019 ஆண்டு முதல் கோட்டுருபுரம், கானத்தூர், நீலாங்கரை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் சுமார் 16க்கும் மேற்பட்ட வழக்குகளில் ஞானசேகரன் சிறைக்கு சென்று வந்த நிலையில் தான் திருந்தி வாழப்போவதாக கூறி பிரியாணி கடை நடத்தி வந்துள்ளார். பகலில் பிரியாணி கடை உரிமையாளராக வலம் வந்த ஞானசேகரன் இரவில் கொடூரனாக வலம் வந்துள்ளார். வசதியான பங்களாக்களை கூகுளில் பார்த்துவிட்டு மாலை 5 மணியில் இருந்து 9 மணிக்குள் ஆட்டோ மூலமாக சென்று கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவதை வாடிக்கையாக வைத்திருந்ததாகவும் 7வது கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்ற தார் ஜீப்பில் சென்ற போதுதான் போலீசாரிடம் சிக்கியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பங்களாக்களின் முன்பகுதியின் சிசிடிவியில் சிக்காமல் பின்பகுதி வழியே பைப்புகளை குரங்குகளைப் போல பிடித்து கொண்டு உள்ளே சென்று கொள்ளையடிப்பதாக ஞானசேகரன் தெரிவித்திருக்கிறார். 2022 ஆண்டு பள்ளிக்கரணையில் ஒரு வீட்டில் கொள்ளையடித்த போது வெளிமாநில கூட்டாளி ஒருவரை ஞானசேகரன் பயன்படுத்தி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பள்ளிக்கரணையில் சுமார் 7க்கும் மேற்பட்ட வீடுகளை நோட்டமிட்டு ஞானசேகரன் 250க்கும் மேற்பட்ட சவரன் நகைகளை கொள்ளையடித்ததாக வாக்குமூலம் தெரிவித்த நிலையில் அடகு வைத்த 120 சவரன் நகைகளை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். கொள்ளையடித்த பணத்தில் தனது 3 மனைவிகளுக்கும் செலவு செய்ததும் பின்னர் ட்ரேடிங்கில் செலவிட்டதும் மீதமுள்ள பணத்தில் உல்லாசமாக இருந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் கொள்ளையடித்த பணத்தில் 15 லட்சம் கொடுத்து தார் ஜீப் வாங்கியிருப்பதும் 30 லட்சம் வரை ஆன்லைன் ட்ரேடிங்கில் பணத்தை போட்டு இழந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. திருடிய நகையை விற்ற பணத்தில் கோட்டுப்புறத்தில் உள்ள வீட்டின் 3வது தளத்தை கட்டியிருப்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கொள்ளையடிக்க பயன்படுத்திய தார் ஜீப்பையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கும் நிலையில் 130 சவரன் நகைகளை போலீசார் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பூட்டியிருக்கும் வீட்டில் கொள்ளையடிக்கும் போது அங்கு யாராவது பணிப்பெண்கள் இருந்தால் அவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதை ஞானசேகரன் வாடிக்கையாக கொண்டிருப்பதும் அப்படி யாராவது பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்பது தொடர்பாகவும் பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.